புண்ணியகந்தாம் சுப்ரசன்னாம் பிரசாதாபிமுகீம் பிரபாம் நமாமி சந்திரவதனாம் சந்திராம் சந்திரசகோதரீம் சுசக்ர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்தரத்தின் 54வது திருநாமம் சுப்ரசன்னா என்பது 108 திருநாமங்கள் அடங்கிய லக்ஷ்மி அஷ்டோத்தரத்தின் சரிபாதி 54வது திருநாமத்தை இன்றைய தினம் நாம பூர்த்தி பண்ண உள்ளோம். அதனால இப்போ தாயாருக்கு நம்முடைய ஒரு கிருத்தஜ்ஞத்தை, நன்றி, நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்வோம். 54வது திருநாமம் சுப்ரசன்னா. நரகாசுரன், அவனை பற்றி நீங்கள் எல்லோருமே அறிந்திருப்பீர்கள். வராக பெருமாள் பூமி தேவிக்கு மகனாக பிறந்தவன் தான் அந்த நரகாசுரன். ஆனாலும் என்ன பிரச்சனைனா, நாம யாரோடு சகவாசம் வைத்துக் கொள்கிறோம் அதை பொறுத்து தான் நம்முடைய புத்தி எப்படி இருக்குங்கிறது டிசைட் ஆகும். அதனாலதான் பெருமாள் தாயாருக்கே பிள்ளையா பிறந்தாலும் இதை நாம கேள்வி கேட்கறத விட நாம எந்த கோணத்துல புரிஞ்சுக்கணும்னா, பெருமாள் தாயாருக்கே பிள்ளையா பிறந்தாலும் அசுரர்களோடு சேர்ந்தால் தீய சக்தியாக மாறுகிறான். ஆனா இரணியனுக்கே மகனாக பிறந்தாலும் நல்ல நாரதருடைய அனுகிரகம் பெற்றால் பிரகலாதன் பக்தனாக மாறுகிறான். அப்போ ஒருத்தன் எந்த இடத்துல பிறக்கிறாங்கிறது முக்கியம் இல்லை, யாரோடு சேர்ந்து எப்படி வாழ்கிறான் என்பதுதான் முக்கியம். அதற்கு ஒரு சான்று தான் நரகாசுரன் எப்படி இருக்கக்கூடாது. வராக பெருமாளுக்கும் பூமி தேவிக்கும் பிறந்த மகன், ஆனா தீயவர்களோடு போய் சேர்றான். எல்லாம் என்ன, வாசனை தான் காரணம். அதனால தீயவர்களோடு போய் சேர்ந்தான். சேர்ந்து பல தீய செயல்கள் செய்தான். அவன் என்ன பண்ணான், இந்திரனுடைய வெண்கொற்ற குடையையும் இந்திரனுடைய தாயான அதிதி தேவியினுடைய மகர குண்டலங்களையும் அபகரித்து சென்று விட்டான். இந்த நிலையில் இந்திரன் பூமியில இப்போ கிருஷ்ணாவதாரம் நடக்கிறது, துவாபர யுகம். அப்போ இந்திரன் பூமிக்கு துவாரகையில எழுந்தருளி இருக்கும் கண்ணபிரான்ட்ட பிரார்த்தித்தான், என்னுடைய வெண்கொற்ற குடையையும் என் தாயினுடைய மகர குண்டலங்களையும் நரகாசுரன் அபகரித்து சென்று விட்டான், நீதான் காத்து தர வேண்டும், மீட்டு தர வேண்டும்னு பிரார்த்தித்தான். அதனால கிருஷ்ணன் என்ன பண்ணா, சத்யபாமாவையும் அழைத்து கொண்டு கருட வாகனத்திலே நரகாசுரனுடைய இருப்பிடமான பிராக்ஜோதிஷபுரம் என்னும் இடத்தை நோக்கி போறான். இதுல நடுவுல ஒரு விஷயம் என்னன்னா, இந்த நரகாசுரன் பிரம்மா கிட்ட ஒரு வரம் வாங்கியிருக்கான். என்ன வரம் என்றால், என் தாயின் அனுமதி இல்லாமல் எனக்கு மரணமே வரக்கூடாதுன்னு வரம் வாங்கியிருக்கான். ஏன்னா எந்த தாயும் தன் மகன் மரணம் அடைவதை பொறுத்துக்க மாட்டா, அனுமதிக்கவும் மாட்டா. நரகாசுரனோ பொறுமையே வெடிவெடுத்த பூமி தேவியின் மகன், வராக பெருமாளுக்கும் பூமி தேவிக்கும் பிறந்திருக்கான். அதனால பிரம்மாட்ட ஒரு வரம் வாங்கியிருக்கான், எங்க அம்மா பூமி தேவியின் அனுமதி இல்லாமல் எனக்கு மரணமே வரக்கூடாது அப்படின்னு வரம் வாங்கியிருக்கான். இப்போ கிருஷ்ணன் யாருன்னா, அவர் கிருஷ்ணர் எவ்வளவு கெட்டிக்காரர். அவர் என்ன பண்ணிட்டார், பூமி தேவியின் வடிவமான சத்யபாமாவை கூட அழைத்து கொண்டு கருட வாகனத்துல நரகாசுரனின் இருப்பிடத்துக்கு சென்றார். பிராக்ஜோதிஷபுரம் என்ற இடம், பெரிய கோட்டை வாசல்ல அங்க முரன் என்ற ஒரு அசுரன் காவலுக்கு இருக்கான். அந்த முரன் என்ற அசுரனை கண்ணன் போரிட்டு அழித்தான். அதன் பின் அந்த கோட்டைக்குள்ளே சத்யபாமாவோடு சென்றான் கண்ணபிரான். உள்ளே நரகாசுரன் இருக்கான். நரகாசுரனுக்கும் கண்ணபிரானுக்கும் கடும் யுத்தம் நடைபெறுகிறது. அந்த யுத்தத்திலே கண்ணபிரான் லேசா நரகாசுரனுடைய பாணத்தால் அடி வாங்கி மயங்கி விழுந்தது போல நடிச்சான். அப்போ உடனே சத்யபாமா பார்த்தானாம், என்ன சுவாமி நீங்களே மயங்கி விழுவதா, எழுந்து அடிங்கோன்னா. உன் வாயால சொல்லத்தாமா காத்துன்னு இருக்கேன்னா கண்ணபிரான். சிலர் சத்யபாமாவே அடிச்சுட்டாம்பா, புராணங்களில் அப்படி சொல்லவில்லை. தாயார் என்னைக்குமே யாரையுமே சம்ஹாரம் பண்ணதா வரலாறே கிடையாது. அதனால சத்யபாமா கிருஷ்ணன்ட்ட சொன்னா, என்னது நீங்க பாட்டுக்கு அடி வாங்கி விழுந்து கிடக்கல, எழுந்து அடிங்கோன்னா. தோ அடிக்கிறப்பா, நீ உன் வாயால இவனை அடிக்கணும்னு அனுமதி தரத்தான் காத்திருந்தேன். எங்க அம்மா பூமி தேவியின் அனுமதி இல்லாமல் மரணம் வரக்கூடாதுன்னா. இப்ப சத்யபாமாவே கிருஷ்ணனை கூப்பிட்டு இவனை அடிச்சு வதம் பண்ணுங்கோன்ட்டா. இப்ப கண்ணன் எழுவது போல் எழுந்தான், விழுவது போல் விழுந்தவன் எழுவது போல் எழுந்தான். கையில வில்லம்பு எடுத்தான், நரகாசுரன் மீது பானங்களை தொடுத்தான். நரகாசுரன் அப்பவே கீழே விழுந்தான், மாண்டு போனான். இறக்கும் தருவாயில அந்த நரகாசுரனுக்கு திடீர்னு ஒரு நல்லெண்ணம் வந்துதான்.
நன்னா யோசிச்சு பாருங்க. அவன் பிறந்தது என்னவோ வராக பெருமாள் பூமி தேவியின் மகன்தான். ஆனா வாழ்நாள் முழுக்க கெட்டதுதான் பண்ணியிருக்கான். இறக்கும் தருவாயில திடீர்னு ஒரு நல்லெண்ணம் வந்தது. அப்போ கண்ணபிரான்ட்ட பிரார்த்தித்தானாம், கிருஷ்ணா, நான் வாழ்நாள் முழுக்க நிறைய கெட்டது பண்ணிட்டேன், இப்ப நான் திருந்திட்டேன், நல்லவனாயிட்டேன், போகும்போது மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன். அதனால நான் இறந்த இந்த நாள், நரகாசுரன் எப்போது இறக்கிறான் என்றால் ஐப்பசி மாசத்துல தேய்பிறை சதுர்தசி, ஐப்பசியில அமாவாசைக்கு முந்தைய நாள், ஐப்பசி தேய்பிறை கிருஷ்ணபக்ஷ சதுர்தசி, அதுக்கு நரக சதுர்தசினே இன்னைக்கும் பேர், நரகாசுரன் பேர்ல. இந்த நாள்ல விடியற்காலை வேளையிலே யாரெல்லாம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறாளோ அவர்கள் எந்த நீர்நிலையில் குளித்தாலும் அது கங்கா ஸ்நானத்துக்கு நிகராக ஆக வேண்டும்னு கிருஷ்ணன்ட்ட வரம் கேட்டான். இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் கவனிக்கணும். நரகாசுரன் கேட்டது அந்த வரம் தான். இதை தீபாவளி பண்டிகையா கொண்டாடுங்கன்னு அவன் கேட்கல. ஏன்னா தீபாவளிங்கிறது என்டையர்லி டிஃப்ரெண்ட், ரெண்டும் ஒரே நாள்ல வரதுங்கிறது வேற. ஆனா தீபாவளிங்கிறது எதுக்குன்னா ஐப்பசி அமாவாசையை ஒட்டித்தான் திருப்பார்கடல்லேருந்து மகாலட்சுமி தோன்றினாள். அதனால தாயாரை வரவேற்பதற்காக தேவர்கள் எல்லாம் தீபங்கள் ஏற்றி அவளை வழிபட்டார்கள். அதன் நினைவுதான் நாமும் தீபங்கள் ஏற்றுகிறோம், பட்டாசு கொளுத்துகிறோம், தீபாவளின்னு கொண்டாடுகிறோம். வால்மீகி ராமாயணத்துல அப்படி இல்லாட்டாலும் ஸ்டில் பாரத தேசத்தின் வடக்கு பகுதிகளில் ஒரு அபிப்பிராயம், ராமபிரான் வனவாசம் பூர்த்தி பண்ணிட்டு தீபாவளி அன்றுதான் அயோத்திக்கு நுழைந்தான் என்று சொல்லப்படுகிறது. வால்மீகி ராமாயணத்துல சித்திர மாசம் வந்தார்னு தான் இருக்கு. இருந்தாலும் அப்படியும் மக்கள் நம்பிக்கை இருக்குன்னா நாம் அதை மதிக்கணும், அதை பத்தி விசாரம் பண்ணக்கூடாது, நாம் அதை மதிக்கணும். அதனால அப்படியும் ஒரு அபிப்பிராயம் இருக்கு. அதாவது தீபாவளிங்கிறது எப்போதுமே உண்டு. அதே நாளோட இதுவும் கிளாஷ் ஆச்சு. நரகாசுரனையும் அந்த நாள்ல கிருஷ்ணன் வதம் பண்ணதுனால அவன் என்ன பண்ணிட்டான், நான் இறந்த இந்த நாள்ல விடியற்காலை வேளையில, அப்ப இந்த கிளாஸ் மட்டும்தான் நரகாசுரன் சேர்த்தான். இது தெரியாம நிறைய பேர் ராமன் தல தீபாவளி எங்க கொண்டாடினார் அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு, அதுக்கப்புறம் நாம மிதிலைன்னு சொன்னா ராமனுக்கு தல தீபாவளியே கிடையாது அப்படின்னு இவா ராமனுடைய தல தீபாவளியை இவா கேன்சல் பண்ணிடுறா. அதெல்லாம் யாரும் பண்ண முடியாது. ராமன் நன்னா மிதிலையில ஜம்முன்னு மாமனாராத்துல தீபாவளி கொண்டாடினார்னு வச்சுக்கோங்க. அதனால எதுக்கு சொல்ல வந்தேன், இந்த நரகாசுரன் இறக்கும் தருவாயில இந்த வரம் தான் கேட்டான். நான் இறந்த இந்த நாள்ல ஒருவர் எந்த நீர்நிலையிலே நீராடினாலும் அவருக்கு கங்கா ஜலத்துல நீராடிய அந்த புண்ணியம் கிடைக்க வேண்டும். அப்போ நீங்க அந்த தீபாவளி நரக சதுர்தசி இருக்கு பாருங்க, அந்த நாள்ல ஒரு ஓவர்ஹெட் டேங்க் வாட்டரா இருக்கலாம், ஒரு காவிரி தண்ணீரா இருக்கலாம், கிணறா இருக்கலாம், குளமா இருக்கலாம், ஏன் பிஸ்லரியை தூக்கி தலையில கொட்டிண்டாலும் சரி, அது கங்கா ஜலத்துக்கு சமம். கங்கையில நீராடினா என்ன புண்ணியமோ அது கிடைக்கும். அதனால அந்த விடியற்காலை வேலை, அதான் எண்ணெய் தேய்ச்சி ஸ்நானம் பண்றோம். நம்ம விசாரிக்கும் போது கூட தீபாவளி எண்ணி கேட்கிறோம் பாருங்க, கங்கா ஸ்நானமாச்சான்னு கேட்கிறோம். இவ்வளோ பெரிய காரியம் இந்த நரகாசுரன் பண்ணியிருக்கான். அதனாலதான் யாதவாபியுதயம்னு சுவாமி தேசிகன் அருளிய காவியம், அதுக்கு அப்பைய தீட்சிதர் வியாக்கியானம் பண்ணார். அதுல சொல்றார், இவனுக்கு நரக்கன், நரகாசுரன்னு பேர் இல்லையா, இந்த நரக்கன்கிறதுக்கு ஹெல், நரகலோகம்னு மட்டும் அர்த்தம் இல்லை. நரக்கன் என்றால் மக்களை வழிநடத்தி செல்பவன், மனிதர்களை வழிநடத்தி செல்பவன் அர்த்தமா. இவன் யாரை நோக்கி வழிநடத்தி சென்றான்னா கங்கையை நோக்கி. ஏன்னா அத்தனை பேருக்கும் கங்கையில போய் நீராடுற புண்ணியம் எங்கேருந்து கிடைக்கும்? நீங்க உலகத்துல வெவ்வேறு மூலைகள்ல இருப்பீங்க. ஆனா நரகாசுரன் என்ன பண்ணிட்டான், ஒத்தொத்தர் வீட்டு டேங்குக்கும் ஒத்தொத்தர் வீட்டு கிணத்துக்கும் ஒத்தொத்தர் கையில உள்ள வாட்டர் பாட்டிலுக்கும் கங்கையை கொண்டு வந்து சேர்த்துட்டான் இல்லையா. அப்ப நம் எல்லோரையும் யார் ஒருவன் கங்கையை நோக்கி அழைத்து சென்றானோ, நின்று நர என்ற வார்த்தை மனிதர்களை குறிக்கும். அப்ப நரர்களாகிய மனிதர்களை கங்கையை நோக்கி அழைத்து சென்றவனுக்கு நரக்கன்னு பேரான். அப்போ போகும்போது ஒரு நல்லது பண்ணிட்டு போயிட்டான் அவன். இப்ப இந்த கதையெல்லாம் எதுக்கு சொன்னேன்னு கேட்கிறேடா, விஷயம் இருக்கு. வாழ்நாள் முழுக்க தப்பு பண்ணிட்டே இருந்தவன் திடீர்னு எப்படி இவ்வளவு நல்லவனா மாறி எல்லார் வீட்டுக்கும் கங்கையை கொண்டு வந்து சேர்த்து மனிதர்களையே வழிநடத்தக்கூடியவன் நரக்கன்னு எப்படி ஆனான்? எப்படி ஆனான்னா வேற ஒன்றும் இல்லை, சத்யபாமாவோட கட்டாட்சம் தான் காரணம். ஏன்னா கூடவே தாயார் பூமி தேவியும் லக்ஷ்மியின் மற்றொரு வடிவம் தானே, அந்த சத்யபாமா கூட வந்திருக்கா. அப்போ பெருமாள் என்ன பண்றார், அவன்கிட்ட தீமை இருக்கு, அந்த தீமையை அழிக்கிறேன்னு கிருஷ்ணன் பானங்கள் போடுறார். அதே நேரம் சத்யபாமா அவள் கண்களால கட்டாட்சம் பண்ணும்போது, பரவாயில்ல நம்ம குழந்தை தான், ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டான், அவன் திருந்தி வாழட்டுமே. அதனால என்ன பண்ணாலாம், அவன் மனசுல நல்லெண்ணம் தோன்ற வேண்டும்னு ஒரு கட்டாட்சம் பண்ணா, அந்த தாயார் பண்ண கட்டாட்சத்தின் விளைவுதான் அவன் மனசுல கூட ஒரு நல்லெண்ணம் தோன்றி லோகத்துக்கே ஒரு க்ஷேமம்னு பிரார்த்திச்சுட்டு போனான் பாருங்க. அப்ப நாம இன்னைக்கு தீபாவளி அன்னைக்கு கங்கா ஸ்நானம் பண்றான்னா அப்கோர்ஸ் தேங்க்யூ நரகாசுரான்னு தானே சொல்லணும். அவன் தானே இப்படி கொண்டு வந்து சேர்த்தான். அப்போ நல்லெண்ணத்தை உண்டாக்குபவள் மகாலட்சுமி. சத்யபாமாவின் கட்டாட்சம் நம்ம பிள்ளைதான்,
தப்பான வழியில போயிட்டான், இப்பவாவது நல்லெண்ணம் வரட்டுமேனு ஒரு கட்டாட்சம் பண்ணா. அதனால்தான் அவனும் கூட மனம் மாறினான். அதனாலதான் தாயார் மகாலட்சுமி சுப்ரசன்னா என்று அழைக்கப்படுகிறாள். சுப்ரசன்னா என்றால் நல்ல எண்ணங்களை உண்டாக்குபவள்னு அர்த்தம். டாக்டர் ஸ்ரீ உவே கருணாகராச்சார் சுவாமி அருளிய விளக்கம், ஆத்மக்ஷயாயைவ நச்சைவமேஷா சத்பிரம்ம திருஷ்டம் ரமேரிதேயம். எப்போதுமே நல்லெண்ணங்களை உண்டாக்கி பக்தர்கள் வரம் கேட்டா கூட நல்ல வரமா கேட்கும்படியாக அனுகிரகம் பண்ணக்கூடியவள். அதனால நல்ல எண்ணத்தை உண்டாக்குபவள் சுப்ரசன்னா. 54வது திருநாமம். நாமும் இந்த திருநாம விளக்கத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து எல்லோரோடும் இணைந்து மன்னார்குடி ராஜகோபாலனோடு விளங்கக்கூடிய சத்யபாமா தாயாரை தியானித்துக் கொண்டு சுப்ரசன்னாயை நமஹா என்று தினமும் சொல்லி வந்தால் நம் உள்ளத்திலும் நல்லெண்ணங்கள் நிறைய ஏற்படும்படி தாயார் அருள் புரிவாள். நன்றி, வணக்கம்.